வணக்கம். வாழ்க நலமுடன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சி 29 மார்ச் 2025 சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்குது. இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சி இருக்குதா இல்லையான்னே ஒரு பெரிய கேள்வி இப்போ ஊடகத்தில் போயிட்டு இருக்கு. அடுத்த வருஷம்தான் சனிப்பெயர்ச்சின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி அடுத்த வருஷம் மார்ச் மாதத்துல தான் சனி பெயர்ந்து மீனத்துக்கு வரதா சொல்கிறாங்க. அப்போ உண்மையான சனி பெயர்ச்சி எது? மார்ச் 29 வர சனி பெயர்ச்சியா, இல்லை அடுத்த வருஷம் மார்ச் வர சனி பெயர்ச்சியா? இது நம்ம கொஞ்சம் விஞ்ஞானபூர்வமாகவே பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் வழக்கத்தில் இருக்கிறது 2 பஞ்சாங்கங்கள் இருக்குது. ஒன்று திருக்கணித பஞ்சாங்கம், இன்னொன்று வாக்கிய பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கம் தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. தமிழ்நாட்டை தவிர்த்து இந்தியாவில் மற்ற பகுதிகளையும் ஜோதிடம் பார்க்குறாங்க. அவங்க யாரும் வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்துறதில்ல. அவங்க எல்லாருமே திருக்கணித பஞ்சாங்கம் தான் பயன்படுத்துகிறாங்க. இது போக உலகம் முழுக்கவே ஜோதிட ஆராய்ச்சி எல்லாருமே இருக்கிற நம்மளை சுற்றி இருக்கிற சூரிய குடும்பத்தில் இருக்க கிரகங்களை வச்சு ஜோதிட ஆராய்ச்சி நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, மேலை நாடுகளில் கூட பண்ணுறாங்க. அப்போ எல்லாரும் ஏதோ ஒரு பஞ்சாங்கத்தை காமனாக அதிகப்படியானவர்கள் இதுதான் சரி அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க இல்லையா? அது சரியா அப்படின்றத நம்ம ஒரு தடவை விஞ்ஞானபூர்வமாக செக் பண்ணிவிடுவோம். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே நம்ம இப்போ நிறைய சேட்டலைட்லாம் விட்டுருக்கோம். இப்போ நம்ம சேட்டலைட் மூலமாக ஒரு கிரகத்தையும் துல்லியமாக கண்காணிக்க முடியுது. அப்போது துல்லியமாக கண்காணிக்கப்படும் கணக்கு நம்ம சரின்னு எடுத்துக்கலாம் இல்லைங்களா? இப்போது அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 29 கும்பத்துலேருந்து சனி பெயர்ந்து மீனத்துக்குள்ளே வந்துடுறாரு. அப்போ நம்ம சேட்டலைட் மூலமாக கிடைக்கிற அந்த தகவல், அதாவது எப்போ எந்த வீட்டிலேருந்து எந்த வீட்டுக்கு கிரகங்கள் மாறுதுன்ற தகவலை நம்ம எடுத்துக்கலாம், சரின்னு எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அப்போ அது போலவே எந்த பஞ்சாங்கம் அதே தேதியில் ஒத்து வருதோ அது சரியான பஞ்சாங்கம்னு எடுத்துகிட்டு போகலாம் இல்லையா? இது ஒன்றும் தவறு இல்லை இல்லையா? அதன்படி பார்த்தோம்னாக்கா திருக்கணிதம் தான் அது கூட ஒத்து வருது, வாக்கியம் அது கூட ஒத்து வரலை. அப்போது திருக்கணிதம் என்னவோ அதையே நம்ம எடுத்துக்கிறது தான் சரியாக இருக்கும். இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னா, இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் சொல்கிறது முன்ன பின்ன சொல்கிறாங்க, அது கூட பரவாயில்ல. இதில் என்ன கொடுமைன்னா, இந்த தவறான பஞ்சாங்கத்தை வச்சு ஜோதிடம் கணிக்கிறாங்க. இப்போ பிறக்கிற குழந்தைகள் மார்ச் 29க்கு அப்புறம் வர்ற எல்லா குழந்தைகளோட பிறப்புலையும் பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம் வச்சு ஜாதகம் எழுதுறவங்க தனியே கும்பத்திலேயே போட்டுருவாங்க. எவ்வளோ நாளைக்கு? அடுத்த வருஷம் மார்ச் வரைக்கும். அப்போ அது வரைக்கும் எவ்வளோ குழந்தைகள் பிறக்குதோ, யாரெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கத்தை வச்சு கணிக்கிறாங்களோ, ஜாதகம் எழுதுகிறாங்களோ, அவங்க என்ன பண்ணுவாங்க? கும்பத்திலேயே சனி இருக்கிறதா போட்டுருவாங்க. அப்போ அவ்வளோ லட்சக்கணக்கான குழந்தைகளுடைய வாழ்க்கை என்ன ஆகுது? அந்த ஜாதகத்தை வச்சு அவங்க கல்யாணத்துக்கு பொண்ணு பார்ப்பாங்க, அந்த குழந்தைங்களோட எதிர்காலத்தை பார்ப்பாங்க. ஒரு 20, 25 வருஷம் கழிச்சு அவங்க ஜாதகத்துக்கு மேலே இருக்க நம்பிக்கையே அவங்களுக்குலாம் போயிடும். ஏன்னா துல்லியமாக இருந்தால் தானே, ஜாதகமே தப்புனாக்க அப்புறம் பலன்கள் எப்படி சரியாக இருக்க முடியும்? ஸோ அதனால் திருக்கணி பஞ்சாங்கம் நமக்கு விஞ்ஞானபூர்வமாகவே ஒத்து வர்றதுனால நம்ம அதை ஃபாலோ பண்ணுறது தான் சரியாக இருக்கும். சரி, இப்போ சனிப்பெயர்ச்சிக்கு வருவோம். 29/3/2025 சனிப்பெயர்ச்சி நடக்குது. கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பிரவேசிக்கிறார். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்குள் சனி பிரவேசிக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய சனி அதற்கப்புறம் எந்தெந்த மாதங்களில் வக்ரமடைகிறார் அப்படின்றத பார்ப்போம். அவர் 13/7/2025 முதல் 28 நவம்பர் 2025 வரை வக்ரமடைகிறார் மீனராசியிலேயே. பிறகு வக்ர நிவர்த்தி 28/11 அன்னைக்கு வக்ர நிவர்த்தி ஆகி தொடர்ந்து மீனராசியிலே சஞ்சரிக்கிறார். அதற்கு பிறகு 27/7/2026 அன்று திரும்பவும் மீனராசியிலே வக்ரகதியில் இயங்குகிறார். எது வரைக்கும் வக்ரகதியில் இயங்குகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11/12/2026 வரைக்கும் வக்ரகதியில் இயங்கி 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதற்கு பிறகு 3/6/2027 அன்று அதிசார பயிற்சியாகி மேஷத்துக்கு போறார். அங்க திரும்ப 9/8/2027 அன்று வக்கரமடைந்து திரும்ப மீனத்தை நோக்கி பயணிக்கிறார். அது மாதிரி மீனத்தை நோக்கி பயணிக்கும் சனி 20/10/2027 அன்று மீண்டும் மீனத்துக்குள் நுழைகிறார். அங்க திரும்ப பார்த்தீங்கன்னா 24/12/2027 அன்று மீனத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அதற்கு பிறகு
23/2/2028 அன்று சனி பெயர்ச்சியாகி பர்மனெண்ட்டா திரும்ப மேஷ வீட்டுக்கு போறாரு. அப்போ இதில பார்த்தீங்கன்னா, வக்ரம் அடைகிறாரு, அதிசாரம் இருக்குது. இதெல்லாம் கலந்து தான் இந்த சனி பெயர்ச்சி இருக்க போகுது. கிரக பயிற்சிகளுக்குள்ளேயே இந்த மாரி பஞ்சாயத்துனால பிரச்சனைகள் இருக்கும்போது, இன்னொரு புதிய சந்தேகம் என்ன வந்துருது சிலருக்கு அப்டின்னாக்கா, இந்த மாரி கிரக பெயர்ச்சிகள், அதாவது கோச்சார ரீதியான கிரக பெயர்ச்சிகள், சனி பெயர்ச்சியோ, குரு பெயர்ச்சியோ, ராகு கேது பெயர்ச்சியோ, அது உங்களுடைய ராசிக்கு தான் பார்க்கணுமே ஒழிய, லக்னத்துக்கு அல்ல. அந்த மாரி சொல்றது, இல்ல லக்னத்துக்கு பார்க்குறது அப்படிங்கிறது தப்பு. உங்களுடைய இப்ப சொல்லும்போதே என்ன சொல்றோம்? கோச்சார பலன் தான் சொல்றோம். உங்களுடைய ராசிக்கு சனி இந்த இடத்துல இருக்கிறார். உங்களோட ராசிக்கு சனி இந்த இடத்துல இருக்கிறார். அதனால நல்லது செய்யப் போறார். இல்ல சாதகமில்லாத நிலையை தரப்போறார். அப்படின்னு தான் சொல்றோமே ஒழிய, உங்களுடைய லக்னத்துக்கு நீங்க இந்த மாரி பலன்கள பொருத்தி பார்க்கக்கூடாது. அது தப்பு. ரிஷபராசி நேயர்களே, உங்களின் ராஜ யோகாதிபதியான சனி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். இந்த சனி பெயர்ச்சி இருக்கிற 12 ராசியிலேயே உங்களுக்கு தான் ஒரு சூப்பரான சனி பெயர்ச்சியா இருக்கப் போகுது. இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டமா இருக்கும். உங்களுடைய புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். புதிதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கு உகந்த நேரம் இது. தொழில் செய்பவர்கள் நல்ல லாபம் அடையக்கூடிய காலகட்டம் இது. அதனால நீங்க தன்னம்பிக்கையோட, துணிச்சலா உங்களுடைய தொழில விரு விருத்தி பண்றது, புதிய முதலீடுகள் செய்யறது, இதெல்லாம் நீங்க தாராளமா செய்யலாம். சனி தன்னுடைய 3ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிய பார்க்கிறதுனால, உடல் நலன கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். தேவையற்ற அலைச்சல்களை தவிர்க்கணும். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்துட்டு, தன்னம்பிக்கையோட முயற்சி செய்ற ஒரு காலகட்டமா இது உங்களுக்கு இருக்கும். தைரியமாகவும், புத்திசாலித்தனமாகவும் செயல்படும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான காலகட்டமா இது உங்களுக்கு இருக்கும். சனி 7ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் வீடான கன்னியை பார்க்கிறார். பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் நீங்கும். ஏற்கனவே வில்லங்கம் இருக்கிற சொத்தா இருந்தது அப்படின்னாக்கா, அந்த சொத்து உங்கள் வசமாகும். பிள்ளைகளினால் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்க்கிறார். வெளிமாநிலம், வெளிநாடு போன்ற தொடர்புடைய தொழில்களில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். அதேபோல திடீர் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டமாவும் இருக்கும். பங்கு சந்தை முதலீடு உங்களுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு காலகட்டம் இதுதான். மொத்தத்தில் வரக்கூடிய 2½ வருட காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத பொன்னான காலகட்டமா இருக்கும். அதனால எல்லா புதிய முயற்சிகளையும் செஞ்சு இந்த 2½ வருஷத்த நீங்க நல்ல விதமா பயன்படுத்திக்க வேண்டியது முக்கியம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.